ஒவ்வொரு வருஷமும் உலகம் பூரா சுமார் 13,50,000 பேர் ஆக்சிடென்ட்ஸ்னால இறக்குறாங்க. WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு 11 நொடிகளுக்கும் ஒரு குழந்தையும் தாயும் இறந்துட்டு இருக்கான். இந்த உலகத்தில் 1,80,00,000 கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களாம். US அண்ட் சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் பிளட் கேன்சரில் லீடிங்கில் இருக்குது. போன இயரில் மட்டும் 70,000 மக்களுக்கு மேலே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இந்த உலகத்தில் பிளட் டொனேஷன் இருந்தே இத்தனை டெத்ஸ் நடக்குதுன்னா பிளட் டொனேஷனே இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் DNA மாதிரி நம்ம பிளட்டு யூனிக்காக இருந்தால் பிளட் தேவைப்படுறவங்களோட நிலைமை என்ன? பிளட்டை ரிவர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இணைக்கிறது பிளட் தான். பிளட்டில் RBC, WBC, பிளேட்லெட்ஸ் அப்புறம் பிளாஸ்மா இருக்குது. RBC எல்லா பார்ட்ஸ்க்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். பிளாஸ்மாவில் முக்கியமான ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கும். WBC நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியாக செயல்பட்டு உள்ளே வர ஃபாரின் பார்ட்டிகல்ஸை அழிச்சிடும். அப்புறம் பிளேட்லெட்ஸ் நம்ம உடம்புல அடிப்பட்ட இடத்துல பிளட்டை கிளாட் பண்ணி பிளட் லாஸ் ஆகாமல் பார்த்துக்குது. நம்ம உடம்புல சுமார் 4.5 to 5.5 லிட்டர்ஸ் வரை பிளட் இருக்கும். இதில் பாதி அளவுக்கு மேலே லாஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உயிர் பிழைக்க முடியாது. நமக்கு பிளட் ப்ரைமரியாக தேவைப்படுறது சர்ஜரி அண்ட் ஆக்சிடென்ட் கேசஸ்க்கு. எக்ஸ்ட்ரா பிளட் இல்லாமல் சர்ஜரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிளட் லாஸ் அதிகமாகிட்டா அதை காம்பன்சேட் பண்ண பிளட் தேவை. ஒரு வேளை ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் DNA மாதிரி பிளட்டு யூனிக்காக இருந்தால் பிளட் டொனேஷன் ஒன்று இல்லாமே போயிருக்கும். யாராலையும் யாருக்கும் பிளட் கொடுக்க முடியலன்னா மேஜர் ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாமே ஃபேட்டலாக இருக்கும். 30% கம்மியாக பிளட் லாஸ் ஆனால் காப்பாற்றிடலாம். அதுக்கு மேலே பிளட் லாஸ் ஆனால் காப்பாற்றுறது கஷ்டம். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ண நம்ம என்னென்னலாம் பண்ணியிருப்போம்? ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுற கார்லாம் அட்வான்ஸ்டாக இருந்திருக்கும். VIP ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அட்வான்ஸ்டு கார்லாம் நம்மக்கிட்ட நார்மலாகவே இருந்திருக்கும். டிராஃபிக் ரூல்ஸ்லாம் நம்ம இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். என்னதான் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் ஆக்சிடென்ட்னு ஒன்று நடந்துச்சுன்னா சர்வைவல் ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் சர்ஜரிஸ்லேயும் சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பல சர்ஜரி பேக்கப் பிளட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் பிளட் லாஸ் ஆச்சுன்னா உடம்புல ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிடும். ஸோ ஆர்கன் ஃபெயில் ஆகி செத்துடும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பிளட்லெஸ் சர்ஜரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஆர்டிஃபிஷியல் பிளட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்டெம் செல்ஸ் மூலமாக ஆர்கன்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி பிளட்டோட காம்பனன்ஸையும் டெவலப் பண்ணியிருக்கலாம். அடுத்த பெரிய பிரச்சனை ப்ரெக்னன்சி டெலிவரி தான். இந்த காலத்தில் டெலிவரிக்கு சிசேரியன் மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒரு வேளை ரத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சினாரியோ வந்தால் கம்பல்சரியாக நார்மல் டெலிவரி தான் நடந்திருக்கும். இன்கேஸ் சிசேரியன் தான் பண்ணணும்னா 2 பேரையும் காப்பாற்றுறது கஷ்டமாக இருந்திருக்கும். பிளட் டொனேஷன் இல்லைன்னா புற்றுநோயாளிகள் பல பேர் இறந்துருப்பாங்க. முக்கியமாக பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பிளட் அடிக்கடி தேவைப்படும். அதனாலே பல பேர் இறந்துருப்பாங்க. இதை தவிர டெங்கு, மலேரியா போன்ற பல டிசீஸ்க்கு பிளட் பிளேட்லெட் டொனேஷன் இல்லாமல் பல பேர் இறந்துருப்பாங்க. பிளட் டொனேஷன் ஒன்று இல்லைன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு வார்த்தையே இல்லாமல் போயிருக்கும். நல்ல வேலைப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. பிகாஸ் இந்த குவாரண்டைன் டைமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி சுச்சுவேஷன் தான். என்னதான் ரோடு ஆக்சிடென்ட்ஸ், மேஜர் சர்ஜரிஸ்லாம் இப்போ குறைஞ்சிருந்தாலும் கேன்சர் அண்ட் ப்ரெக்னன்சி பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிளட் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். நார்மல் டேஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மந்த்லி பிளட் கேம்ப் நடத்தி தேவையான பிளட்டை எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த குவாரண்டைன் டைமில் கேம்ப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அட்லீஸ்ட் வாலண்டரி டோனர்ஸ் ஆச்சு முன் வந்து பிளட் கொடுத்தா பல பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்றலாம். கேன்சர் என்னதான் உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் நம்ம டொனேட் பண்ணுற பிளட் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை அதிகப்படுத்தும். இந்த குவாரண்டைன் டைமில் வாலண்டியராக டொனேட் பண்ணுறவங்க ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. நமக்கு வேண்டிய பிளட் வாலண்டியர் டோனர்ஸ்னால தான் கிடைக்குது. ஒரு டோனார்னால 3 months ஒன்ஸ் 300 ml to 350 ml பிளட் தான் கொடுக்க முடியும். இந்த சுச்சுவேஷனில் பிளட் நீட் அதிகமாக இருக்குது. ஸோ வாலண்டியர் டொனேஷன் அத்தியாவசியமாக இருக்குது. ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கும் கொரோனா வந்துடும்னு பயப்படுறாங்க. இப்போ பிளட்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற கேன்சர் அண்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணி பிளட் டொனேட் பண்ணலாம். ஆல்சோ பிளட் பேங்க்ஸ்லாம் சானிடைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பிளட் ரொம்பவே ஸ்கேர்ஸாக இருக்கிறதுனால நிறைய உயிர் போகுது. அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்களோட உயிரை காப்பாற்றணும்.